அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு மேன்கட் வார்னிங் கொடுத்த அந்த டிஎன்பிஎல் பவுலர் யாரு? எம்எஸ் ஐபிஎல் 2025 விளையாடுவாரு, பட் ஆஸ் அ மென்டாரா இல்ல ஆஸ் அ பிளேயராவா? இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மேன்கட்னு சொன்னாலே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஞாபகம் வந்துரும். அப்படி எத்தனை மேன்கட் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணிருக்காரு. பட் அதுவுமே ஐபிஎல் மாதிரியான பிக் ஸ்டேஜ்ல ஜோஸ் பட்லரை எடுத்தாரு. அந்த டைம்ல அது பேசும் பொருளா இருந்துச்சு. ரீசெண்டா டிஎன்பிஎல் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அதுல திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்சஸ் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு எதிர மேட்ச் நடக்கு. அதுல திண்டுக்கல் டிராகன்ஸோட கேப்டன் தான் நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின். திண்டுக்கல் டிராகன்ஸோட 15th ஓவர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பவுல் பண்ண வந்த லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் மோகன் பிரசாத். அவரு நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்த நம்ம ரவி அஸ்வினுக்கு மேன்கட் வார்னிங் கொடுத்திருப்பாரு. மோஸ்ட்லி நீங்க அந்த வீடியோ பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா டெலிகிராம்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் இது ரிலேட்டடா மோகன் பிரசாத் அம்பையர் டைம் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருப்பாரு. அது அந்த வீடியோலயே தெளிவாக தெரியும். சோ அஸ்வின் ஆஸ் a ஸ்பின்னரா மேன்கட் கரெக்டான விஷயம்னு சொல்லி இருந்திருப்பாரு. பட் நேத்து சப்போஸ் மேன்கடால அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்னு நினைச்சாலே ரொம்ப கியூரியஸாக இருக்கு. இது ரிலேட்டடான உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எம்எஸ் தோனி ஐபிஎல் 2025 என்ன ரோல்ல பிளே பண்ண போறாருன்னு பார்க்கலாம். கிரிக்பஸ் வெளியிட்ட தகவலின்படி தோனி அவரோட ஃபியூச்சரை பத்தி ஆல்ரெடி பிரான்சைஸ் ஓனர்ஸ்ட பேசிட்டதா தெரியுது. ஜூலை 30th அப்படி இல்லன்னா 31st மும்பைல இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்துல ஒரு மீட்டிங் பிசிசிஐ அபிஷியல்ஸ் அண்ட் பிரான்சைஸ் ஓனர்ஸ்க்கு நடுவுல நடக்கிறதா இருக்கு. அதுல பிளேயர்ஸோட ரிட்டன்ஷனை பத்தி பேசுவாங்க. சப்போஸ் ஒரு டீம் 5 பிளேயரை ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா தோனியை நீங்க சிஎஸ்கேல பார்க்கலாம். சப்போஸ் 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் ரீடைன் பண்ணணுங்கிற ஒரு ரூல் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸா கிரிக்பஸ்ல மென்ஷன் பண்ணது ருத்ராஜ், ஜடேஜா, பத்திரானா அண்ட் சிவம் துபே. எம்எஸ் தோனி அவராவே ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருந்து அவர் நேமை எடுத்துருவாருங்கிற மாதிரி தான் தெரிய வருது. பட் சிஎஸ்கே கூட ஆஸ் அ மென்டாராவோ இல்ல கோச்சிங் ஸ்டாஃப்லயோ ஏதோ ஒரு இதுல கனெக்டடா இருப்பாரு. பட் ஆஸ் அ பிளேயரா அவர் விளையாட மாட்டாருங்கிறது தான் கிரிக்பஸ் வெளியிட்ட தகவல். மோஸ்ட்லி கிரிக்பஸ்ல வந்ததுன்னா 90% உண்மையா தான் இருக்கும். நாளைக்கு இல்லாட்டி நாளின் மறுநாள் நடக்கக்கூடிய மீட்டிங்கை பொறுத்து தான் டோனி சிஎஸ்கேவோட பிளேயரா விளையாட போறாரா இல்ல கோச்சிங் ஸ்டாஃப்ல இணைய போறாராங்கிறது தெரியும். இது ரிலேட்டடா ஆஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேர வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.